முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகான் டைப் பண்ணுங்கள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான அருமையான மெசேஜ் வந்திருக்கு. யாரெல்லாம் முருகனை வேண்டி நினைக்கிறாங்களோ அவங்களோட மனசு ரொம்ப மென்மையாகவும் இலகுவாகவும் தான் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு முருகனோட அருளே கிடைக்குது. முருகன் கூட ரொம்ப கிட்ட நெருங்கி அவர் கூட அந்த கனெக்ஷன் பெட்டராக ஏற்படுத்த முடியுது. அந்த மாதிரி இருக்க உங்களை யாராவது ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, மனசு கவலைப்படுற மாதிரி பண்ணிட்டாங்க, உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான தண்டனையை முருகனே பார்த்து கொடுப்பாரு. நீங்கள் மனசு கவலைப்பட்டு ரொம்ப ஹர்ட் ஆகி உங்களோட மனசில் அவங்கள வார்த்தைகளால் எதுவும் சொல்லிட வேண்டாம். அவங்க முன்னாடியோ பின்னாடியோ அவங்கள பற்றி திட்டிட வேண்டாம். என்ன காரணம்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட வார்த்தைகள் அவங்கள அப்படியே ரொம்பவே பாதிக்கும். அவங்களோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அந்த சக்தி முருகனை நினைச்சு வழிபடுற உங்களை மனசை ஹர்ட் பண்ணவங்களுக்கு இருக்கு. அதனால நம்மனால யாரோட வாழ்க்கையும் கெட்டு போக வேண்டாம். எல்லாத்தையுமே முருகன் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையில இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அடுத்தவங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது பண்ணிடுங்க. நமக்கு இன்னும் நம்மளோட வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியை முருகன் கொடுத்துட்டே இருப்பாரு. இதெல்லாம் பார்த்தா ஓம் முருகா.